Checking, praise the Lord. தெரியுதா உங்களுக்கு? இல்ல checking, praise the Lord. சரி, யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்றீங்களா? யார் ப்ரேயர் பண்றீங்க? நீ யூத்தில் தானே இருக்க? பைபிளுங்க கீழே உட்காந்துக்கிறியா? கொடுத்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வா. ப்ரேயர் பண்ணலாம். இந்த மாலை வேலையிலே சப்பா நாங்கள் வாலிபர் எல்லோரும் அப்பா உங்களோட வார்த்தையை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கோம் சப்பா. இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிங்க சப்பா. இதன் மூலமாக ஆண்டவரை வந்திருக்க ஒவ்வொரு வாலிபர் இடத்திலும் நீர் பேசும் அப்பா. உமக்கென்று பயந்து உம்மோட வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக மாற்றும் சப்பா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை நீர் உம்மோட கரங்களில் ஒப்படைக்கிற சப்பா. அதை நீர் பார்த்து வழி நடத்த போகிற உமக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சப்பா. ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, பிரின்ஸ் டேவிட் வாலிபர் ஐக்கியத்துக்கும் நான் உங்களை வரவேற்கிறேன். 2 பாடலை பாடி கடவுளை நம்ம ஆராதிக்கலாம், சரிங்களா? சரி, உங்களுக்கு டிவியில் லிரிக்ஸ் வரும், பார்த்து என்ன பண்ணுவோம், கருத்தோடு பாடுவோம். முதல் பாடல், ஞானத்தின் ஆவியே ஞானத்தின் ஆவியே பரிசுத்த ஆவியால் என்னை நீர் நிரப்புமே என்று பாட போகிறோம். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை தான் நம்ம பாடலாம் பாடி ஆராதிக்க போகிறோம். அது என்ன காரியம்? அது தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. எது தேவை? அது ஆமாம். முதல் வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஞானம் வேறு, அறிவு வேறு. ஞானம் வேற, அறிவு வேற, ரெண்டுமே ஒன்று கிடையாது. அறிவுனா என்ன? ஆங்கிலத்தில் அது நாலேஜ் அப்படின்றோம். அறிவுனா என்ன? 2 விதத்தில் அறிவு வருகிறது. ஒன்று, ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வதன் மூலமாக, அல்லது யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, போதிக்கிறாங்க. ஸ்கூல்லலாம் டீச் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சப்ஜெக்ட் நாலேஜ்ன்றாதான். அந்த சப்ஜெக்டுக்குரிய அறிவு உங்களுக்கு என்ன பண்ணுதாங்க வருது. அறிவு வருவதற்கு இன்னொரு வழி என்ன இருக்குதுன்னா, அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கையில் நிறைய உலகத்தோடு பழக பழக என்ன உண்டாகிறது உங்களுக்கு? அனுபவங்கள் சொல்கிறாங்க இல்லையா, வயசானவங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குதுமா. அனுபவம்னா என்ன? அனுபவங்கள் பாருங்க வித்தியாசம் வருது. அனுபவம் ஒரு பெரிய கடல் மாதிரி. அதனாலதான் உலகத்துல ரொம்ப அனுபவசாலிகள் யார்? அறிவாளிகள். அறிவிலே ரொம்ப அனுபவசாலிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலக அறிவை பெற்றவங்க, உலகம் முழுவதும் அப்படி பரந்த ஒரு அறிவை பெற்றுக்கொள்றவங்க. சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஊரில் பிறப்பாங்க, ஒரே ஊரில் வாழ்வாங்க, அதே ஊரில் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு உலகத்தை பற்றி அறிவு அவங்களுக்கு இருக்காது. உள்ளூர் பற்றி அறிவு இருக்கும். அறிவுன்றது பாருங்க, அது ஒரு பெரிய கடல் மாதிரி தான். அது அனுபவம். ஆனால் விஸ்டம்ன்றது, ஞானம்ன்றது என்னன்னா, அது தேவன் தருவது. யார் தருவது? அது அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? அறிவு என்னன்னா அவங்களுக்கு என்னன்றத சொல்லி கொடுக்குது. இது வரைக்கும் தெரியாம இருந்தீங்க, தெரிஞ்சுக்க வைக்குது. ஆனா ஞானம் என்ன? ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை, நீங்க தமிழ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, விவேகம்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஞானத்துடைய வேலை என்ன? நீங்கள் அறிந்து கொண்டதை அல்லது நீங்கள் தெரிந்து கொண்டதை ஏற்ற நேரத்தில், ஏற்ற சமயத்தில் அது செய்யும் போதுதான் அது உங்களுக்கு பலனுள்ளதாய் அது இருக்கும். அதுக்கு பேர் தான் விஸ்டம். விஸ்டம்னா நான் எதை பேசணும், எதை செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எந்த இடத்துல எதை பேசணும், எப்படி நடந்துக்கணும்,
இது எல்லாத்தையும் நமக்குள் இருக்க வைப்பதுக்கு பேர் தான் என்னது? ஞானம். நிறைய பேருக்கு அறிவு இருக்கும், ஆனா ஞானமே அவங்களுக்கு விஸ்டமே இருக்காது. எதை எப்ப பேசணும், எதை செய்யணும், எதை சொல்லணும், எப்படி வாழணும், ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா விஸ்டம் அப்படி இல்லை. விஸ்டம் வந்து என்னன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடியே அதோடைய காரியங்கள் என்ன என்பதை நமக்குள்ள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பேர் தான் நம்ம அதை ஞானம் என்று சொல்லுகிறோம். சரி, அதுதான் நமக்கு உலகத்துல கிடைக்காது. எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் கிடைக்காது, எந்த உலக அனுபவத்திலையும் கிடைக்காது. எங்க கிடைக்கும்? அது கடவுள் தான் அது நம்ம தராரு. யார் தர்றது? அது நம்ம அறிவை வந்து சோர்ஸா வச்சுட்டாரு. இந்த உலகத்திலே உலக மக்கள் அவங்களுடைய அறிவு, அதை வச்சு நீங்க கற்றுக்கொள்ளலாம், அனுபவத்தை வச்சு கற்றுக்கொள்ளலாம், அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு யாருடைய உதவி தேவை? அது தேவனுடைய உதவி தேவை. He is the source for your wisdom. நிறைய நேரத்தில் சொல்லுவோம், இவ்வளவு படிச்சிருக்கிட்டு எப்படியா செய்வனுவோம். ஏன்னா அங்க அறிவு இருக்குது, என்ன இல்லை, அங்க ஞானம் இல்லை. அப்ப ஞானம் தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. அதனாலதான் இதை நம்ம இன்னைக்கு பாடி ஆராதிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கடவுளுடைய வார்த்தையும் அதன் அடிப்படையில தான். சரிங்களா? சரி, பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியால் என்னை நீர் நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியால் என்னை நீர் நிரப்புமே. ஏழைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, எளியோனை ஞானத்தாலே நிரப்புமே. ஏழைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, எளியோனை ஏழைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, பிள்ளைகளை ஞானத்தாலே நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியால் என்னை நீர் நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியால் பின்தங்கும் பாடங்களில் வென்றிட, தேர்வுகளில் 100% வாய்த்திட, யோசேப்பின் பரிசுத்தம் தாருமே, தேசத்திற்கே ஆசீர்வாதம் ஆக்குமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த உள்ளத்தை நிரப்புமே. கர்த்தருக்கு பயந்து நான் நடப்புதேன், ஞானத்தின் ஆரம்பமாக இருக்குதே. தானியேலை போல என்னை மாற்றியே, ராஜாக்கள் முன்பாக உயர்த்துமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த உள்ளத்தை நிரப்புமே. கல்விமானின் நாவுகளை தாருமே, 10 மடங்கு ஞானத்தாலே நிரப்புமே.
தேசத்தில் நான் வளருவேன், சரித்திரத்தில் பேர் பெற்று எழுவேன். ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவேன். 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 ஆமென். ஒவ்வொரு நாளும் அதை கேட்கணும். Lord, fill my heart with your wisdom. ஞானமுள்ள இருதயத்தை தாரும். எதை தாரும்? அறிவு இருந்தால் பார்த்தாது. அறிவு நிறைய பேருக்கு இருக்குது. சில நேரத்தில் மிருகங்கள் கூட சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே அந்த அறிவை பயன்படுத்தும். ஆனால் மிருகத்தால் செய்ய முடியாத, அல்லது பறவைகளால் மிருகங்களால் செய்ய முடியாத ஒரு செயல்னா ஞானத்தோடு நடந்து கொள்வது. பெரிய வித்தியாசம் தான். மனுஷங்களுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் நிறைய நேரத்தில் நம்ம மிருகத்திலேருந்து வந்தோம், மிருகத்தோடு ஒப்பிட்டு பேசுறதுலாம். ஆனால் மிருகங்களை விட பல மடங்கு இல்லை, முற்றிலும் வித்தியாசமாக தேவன் நம்மை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி? ஞானம்னா நம்மையும் மிருகத்தையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது, வேறு எதுவுமே கிடையாது. which brings differentiate between animals or birds and men. ஒரு மனுஷனையும் மிருகத்தையும், ஒரு மனுஷனையும் பறவையும் எது வித்தியாசப்படுத்தி காண்பிக்குது? ஞானம் தான். எதுதான் வித்தியாசப்படுத்தி காண்பிக்குது? ஞானம் தான். சில இடத்துல ரொம்ப அறிவுள்ள பறவைகள்லாம் இருக்குது, அறிவுள்ள விலங்குகள்லாம் உலகத்தில் இருக்குது. அப்போ வெறும் அறிவுள்ள மனுஷர்களாக இருந்தால் பார்த்தாது. என்ன இருக்கணும்? நமக்குள்ள ஞானமுள்ள மனுஷர்களாக இருக்கணும், ஞானமுள்ள இருதயமாக இருக்கணும். இன்றைக்கி அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம. சரி, ஏற்கனவே நேரம் கடந்து தான் இன்றைக்கும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் இந்த ஒரு பாடலோடு நம்ம நிறுத்தி கொள்ளலாம். அடுத்து நம்ம வேத தியான பகுதிக்கு போவோம். உங்கள் வேதாங்கமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம சங்கீதங்களின் புத்தகத்திலிருந்து ஒரு வேத தியானத்தை நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 111 சங்கீதம். 111 சங்கீதம். யாராவது ஒருத்தர் படிங்க. யாராவது ஆம்பிளிஃபைட் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? ஆங்கில வேதாகமம் கற்றுக்கணும். அதெல்லாம் பிள்ளைங்கள்லாம் வெறும் தமிழ் பைபிள் வச்சுருந்தா பார்த்தாது, பைலிங்குவல் பைபிளாக தான் வாங்கி வைக்கணும். ஆங்கிலமும் தமிழும் சேர்ந்து ஒரே பைபிளாக இருக்கும். அதையாவது என்ன பண்ணணும்? வாங்கி வைக்கணும். சரி சார், தமிழ்லேயே படிங்க. 111 சங்கீதம். யார் படிக்க போகிறீங்க? படிங்க. மைக்கில் படிக்கணும்னு தெரியாதா? அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளும் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென்.
அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டத்தக்கவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ரைட். இந்த சங்கீதத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு தலைப்பு இருக்குது. தலைப்புனா அந்த வசனத்துக்கு முழு சங்கீதத்தில் இருக்கிற அந்த முழு வசனத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்றது தான், அது எதை பற்றி சொல்ல வருது அப்படின்ட்டு. அப்போ இந்த 111ஆம் சங்கீதத்துடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the greatness of God's work, கர்த்தருடைய செயல்களின் மகத்துவத்தை இந்த சங்கீதம் சொல்லுது. 111ஆம் சங்கீதத்துடைய தலைப்பு என்னன்னா, இந்த முதல் வசனத்திலிருந்து படிக்கும் போது கர்த்தர் அவருடைய செயல்களில் இருக்கிற மகத்துவங்கள், பிரமிக்கக்கூடிய காரியங்கள், ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள், தேவன் எப்படியெல்லாம் செய்வார் அப்படின்றது தான் இந்த சங்கீதத்தில் சொல்லிக்கிட்டே வராங்க. அதில் கடைசி வசனம் ரொம்ப நல்ல வசனம், ரொம்ப நமக்கு இன்னைக்கு தேவையான வசனமாக இருக்குது. கடைசி வசனம் என்ன படிங்க? தொண்டை தான் சரியில்லையே, ஏன் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிற? வேற யாராவது படிங்க. இரு ஸ்வீட்டி, சரி படிங்க. ஸ்வீட்டி படி. ரைட். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளை படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் இருக்கும். நான் சூப்பர் ஃபாஸ்ட்டாக என்ன பிடிக்க ஓடுற? ஸ்லோ, மெதுவா, பொறுமையா. ஒவ்வொரு வார்த்தையோட உச்சரிப்பு ரொம்ப முக்கியமானது. ப்ரொனன்சியேஷன் பண்ணு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின் படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ரைட். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ன்றார். ஞானத்துடைய ஆரம்பம் எங்க இருக்குது? கர்த்தருக்கு பயம் அப்படின்னா ரெண்டு விஷயமும். ஒன்று ரெவரன்ஸ், ரெஸ்பெக்ட், கடவுளுக்கு மரியாதை செலுத்துவதுன்னு பேர். அதுக்கு கடவுளுக்கு மரியாதை செலுத்துறதுனா என்ன? நிறைய நேரத்தில் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. கடவுளுக்கு மரியாதை செலுத்துறதுனா ஏதோ ஒரு கும்பிடு போடுறதோ வணங்குவதோ அதெல்லாம் இல்லை. உண்மையான மரியாதை ஒரு ஆள் மேலே, ஒரு மனுஷன் மேலே நீங்கள் உண்மையான மரியாதை என்னென்னு சொல்வீங்கன்னா, வெறும் அந்த ஆளை பார்க்கும்போது வணக்கம் சொல்கிறதில்ல, அல்லது ரொம்ப பவ்யமாக நிற்கிறதில்ல, அதெல்லாம் மரியாதை இல்லை. எது மரியாதை? ஒரு ஆள், அவருடைய வார்த்தை, அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒபே பண்ணி கீழ்ப்படிஞ்சு மதித்து நீங்கள் நடந்தீங்கன்னா தான் அது உண்மையான கீழ்ப்படிதல். புரியுதுங்களா உங்களுக்கு? உண்மையான கீழ்ப்படிதல் தான், உண்மையான மரியாதை தான், உண்மையான பயம் அதுதான். அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, இதை பார்த்து செய்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ன்றார். ஞானத்துடைய ஸ்டார்டிங் எங்கன்னு தெரிஞ்சுங்க. ஞானத்துடைய ஸ்டார்டிங் வந்து உலகத்தில் எங்கேயும் இல்லை. எங்கே இருக்குது? அது கர்த்தர் இடத்துல இருக்குது. சரி, அப்புறம் அந்த ஞானம் உங்களுக்கு உண்டாகும் போது என்னன்றதை கடைசியை சொல்கிறாரு. கடைசி அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார் அவரு? என்ன உண்டாகும்ன்றாரு? என்ன முடியும்? நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் தேவன் தருகிற ஞானத்தில் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது தேவனுக்கு மிகப்பெரிய என்ன உண்டாகிறது? புகழ்ச்சி. என்ன உண்டாகிறது? ஆமாம். உங்கள் அம்மா அப்பாவுக்கு
நீங்கள் அவங்க வார்த்தையை கேட்டு நடந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அவங்க எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ சேர்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை சாதிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு என்ன உண்டாகிறது? உங்கள் மூலமாக புகழ்ச்சி உண்டாகுது இல்லையா? ஆனால் இது முற்றிலும் வேறு. தெய்வம் தான் நமக்கு எல்லா ஆற்றலும், அறிவு, பாதுகாப்பு எல்லாம் அவர் தான் தராரு. அவர் தந்து நமக்கு என்ன பண்ணுகிறார்? அவருக்கு அது புகழ்ச்சியாக அது மாறு. அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பது எதற்கு? கடவுளை உயர்த்துவது எதற்கு? நான் ஏன் நல்லா இருக்கணும்? ஏனென்றால் நான் நன்றாக இருந்தால்தான் அது யாருக்கு புகழ்ச்சி? அது தேவனுக்கு புகழ்ச்சி. இல்லைன்னா அது கடவுளுக்கு புகழ்ச்சியே அல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள் அதை? ஆமாம். அதனால தான் இதில் புரிந்து கொள்ள இந்த சங்கீதத்தில் நம்ம இன்னைக்கு தியானிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கேட்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? விவசாயி நல்ல நிலத்துல நல்ல பலன் உண்டாகணும்னா முதல்ல அந்த நிலத்தை பண்படுத்தி அது நல்ல பலன் உண்டாகிற மாதிரி ஒரு பெரிய முயற்சி அங்கே செய்கிறான். அந்த முயற்சியை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் கடவுள் வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்யணும். கடவுளுடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி we should pray. ஆண்டவரே, என் உள்ளத்தை, என் செவிகளை, என் எண்ணங்களை நீர் ஒருமுகப்படுத்தி பேசக்கூடிய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படியாக, விசுவாசிக்கும்படியாக, நம்பும்படியாக, அதன்படி வாழும்படியாக ஆவியானவரை நீர் எனக்கு உதவி செய்யும். இப்படி ப்ரேயர் பண்ணீங்கன்னா பண்ற ஒவ்வொரு பிரசங்கமும், போதிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். நீங்க சபைக்கு, ஊழியத்திற்கு, எல்லாத்துக்குமே பிரயோஜனமுள்ள ஒரு விசுவாசிகளா நீங்க மாற முடியும். இல்லைன்னா எசேக்கியேல சொல்ற மாதிரி தான், அவர்கள் என் ஜனம் போல் வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறார்கள், அவருடைய இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது என்றார். நீங்க நம்முடைய சபையில உங்களுக்கெல்லாம் மூத்தவங்களா இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் முன்மாதிரியா இருக்க வேண்டியவங்க, எப்படி இடறி போய் பின்மாறி அவங்களெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற அளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியல, வாழவே முடியல. கடவுள் எவ்வளோ நன்மையை செஞ்சிருக்கிறாரு, அவங்களோட வாழ்க்கையில எல்லையில்லாத நன்மைகள்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அவங்களெல்லாம் பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறும் போது அதில் அவங்களால கடவுளை கனம் பண்ண முடியல, ஞானமாய் நடந்து கொள்ள முடியல. அவங்க செய்யறது பண்றது எல்லாம் புத்தீனமாய் இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்கன்றது அவங்களாலே நிதானிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ எவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறாங்க பாருங்க. அந்த நிலைக்கு நீங்கள் யாரும் போயிடக்கூடாது. அவங்க வயசுலலாம் நீங்கள் ஒருவேளை இந்த சபையில் இருப்பீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா, முன்மாதிரியா, கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்ன்ற அந்த சாட்சியில் நீங்கள் வாழணும். அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அது எது கொண்டு வரணும்னா கடவுளுடைய வார்த்தை தான். அவங்களாம் ஏன் இடறி போயிருக்கிறாங்க, அவங்களாம் வாழ்க்கையெல்லாம் ஏன் முன்மாதிரியாக இல்லை அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான். வந்தாங்க, வசனத்தை கேட்குற மாதிரி இருந்தாங்க, ஆனால் அவளுக்குள்ள ஆவியானவர் உள்ளத்தில் எந்த கிரியும் என்ன பண்ணல, செய்யவே இல்லை. இந்த நிலத்தில் விவசாயி விதையை விதைக்கிறான். சில விதைகள் பாருங்க அது முளைக்கிறதே இல்லை. சில விதைகள் முளைத்து அவைகள் பலன் கொடுப்பதே இல்லை. அதுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்தினால அது அழிந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி தான் ஆகிடுது. எதை குறிக்குது? இயேசு அதை போதிச்சார், உள்ளத்தை பற்றி பேசுகிறார். அப்போ அதனால தான் ரொம்ப முக்கியமானது அது. சரிங்களா? அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்ம தேவனோட வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி we should pray for it. ஜாய், ப்ரேயர் பண்ணுறியா? பண்ண. கம் ஃபார்வர்ட் அண்ட் ப்ரே. முன்னாடி வா. சண்டே கிளாஸ் டீச்சரு ப்ரேயர் பண்ண, இது பண்ண அப்படி. ஓகே, லெட்ஸ் ப்ரே. கண் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே, அப்பா இந்த வேலையிலும் அப்பா மாலை நேரத்துலையும் அப்பா வாலிபர் கூட்டில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் கத்த நீர் ஆசீர்வதிப்படுத்துங்க அப்பா. அப்பா எங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை கவனமாக கேட்கத்தக்க கிருபை கத்த நீ தந்து ஆசீர்வதிப்படுத்துங்க அப்பா. நன்றி தகப்பனே அப்பா. அப்பா சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா கத்த நீர் எங்களோட கூட இருந்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஓகே, போகலாம். ரைட், நம் தேவனோட வார்த்தையை நாம் கேட்போம். இன்னைக்கு உங்களோட கூட இந்த வாலிபர் ஐக்கியத்தை நம்ம மாதத்தில் 2 முறை நடத்துகிறோம் இல்லையா?
ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா கடந்த மார்ச் மாதம் நடத்தணும், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி தான் அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் ஞாபகப்படுத்துகிறேன். வாலிபரைக்கு மாதத்தில் 2 முறை நடக்குது. 2வது சனிக்கிழமையும் மாதத்தின் 4வது சனிக்கிழமையும். இந்த ரெண்டுத்துலையுமே என்ன வித்தியாசம்னா, இந்த 2வது சனிக்கிழமையில் நம்ம இது மாதிரி பாடல்கள் பாடி பிரசங்கத்தை சங்கீதம் படித்து பிரசங்கத்தை கேட்குறோம். இந்த கடைசி இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம பாடல் பாடி நீதிமொழிகள் படித்து அதுக்கப்புறம் பிரசங்கம் கேட்காம வெறும் ஜெபம் மட்டுமே செய்கிறோம். இது கடந்த மார்ச் மாதம் கடைசியாக அதை நம்ம செஞ்சுருந்தோம். அதனால் இன்றைக்கான டேர்ன் பார்த்திங்கன்னா வசனத்தை கேட்குற டேர்ன். அதனால் இன்றைக்கி நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். சரி, உங்களோட கூட நான் தொடர் போதனையாக வாலிபர் ஐக்கியத்தில் தொடர்ச்சியாக நான் போதித்து கொண்டு வருகிற காரியம் என்ன, பிரசங்கி 3வது அதிகாரத்தில் பிரசங்கி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைப்பாயாக அப்படின்றார். யாரை நினைப்பாயாக? சிருஷ்டிகரை நினைவில். இவர் எப்படின்னா பெரிய அனுபவசாலி. இவர் உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் அனுபவித்து பார்த்தவர். முக்கியமாக இந்த பிரசங்கின்னு சொல்லும் போது 2த்தையும் பிரிக்கிறாங்க. ஒன்று சாலமோனும் பிரசங்கித்திருக்கிறாரு. பிரசங்கினா பிரசங்கம் பண்ணுறவர் அர்த்தம், அவ்வளோதான். அதே போல் சாலமோனுக்கு பிரசங்கம் பண்ணுற ஒருத்தர் தான், அவரும் இதை எழுதியிருக்கிறாரு. அதனால் இந்த 2 பேருடைய கலவையும் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா சாலமோனை பற்றி தான். சாலமோனும் பிரசங்கித்திருக்கிறார், பிரசங்கியும் பண்ணியிருக்கிறார். இதில் சாலமோன் பற்றி பார்க்கணுன்னா, ஹி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிதிங் லாட். ஆனால் எல்லாத்தையும் நடத்தி ஒரு கட்டத்தில் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில் போகும்போது தான் அந்த அனுபவத்தை எடுத்தீங்க எழுதுகிறாரு. இந்த பிரசங்கியை புரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய அறிவு உண்டாகணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பைபிளை படிப்பறிவு, பைபிளை படிக்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு படிப்பு தேவைப்படலாம், அடிப்படை கல்வி உங்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் பைபிளில் இருக்கிற சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு உலக அறிவு அது ஒரு எல்லுவோடு தேவைப்படாது. பைபிளுடைய சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கும் பைபிளுடைய சத்தியத்தை போதிப்பதற்கும் தகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை யார் எழுதியிருக்கிறாரோ அவருக்குரிய ஞானம் பேசுகிறவர்களுக்கும் புரிந்து கொள்கிறவர்களுக்கும் உண்டாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் யார் இதை எழுதி கொடுத்துருக்குறா? பைபிள் பேதுருவில் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இதை பல தேவ மனுஷர்களை கொண்டு இதை எழுதியிருக்கிறார்ன்றார். யாரை கொண்டு எழுதியிருக்கிறாராம்? இதை பல கல்லுடைய மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதியிருக்கிறார். அப்படின்னா the author of the Bible is Holy Spirit. பைபிளுடைய ஞானம் யாரை பற்றியது? அது யாருடையது? பரிசுத்த ஆவியினருடையது. அப்போ பேசுகிறவங்க உலக ஞானத்திலிருந்து பேசக்கூடாது, பரிசுத்த ஆவியினருடைய ஞானத்தை பெற்று பேசினால்தான் அந்த வசனங்களுடைய சரியான புரிதல் வரும். இல்லைன்னா வசனம் சொல்றது வசனம் கொல்லும். வசனம் என்ன பண்ணுமா? கொல்லும். வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்லாம் இருக்குது, அதில் விளையாடக்கூடாது. நிறைய நேரத்தில் அதனால தான் ரொம்ப பைபிள் படிக்கிறேன், ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைலாம் செத்து போகிறத பார்க்குறோம், கொன்று போகிறத பார்க்குறோம். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல். என்னங்க நல்லா பைபிள் தானே படித்தாங்க, பக்தியாக தானே இருந்தாங்கன்னா, அதில் தான் சொல்கிறேன். நீங்கள் வசனத்தை தெய்வ ஞானத்தை கொண்டு புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் பாக்கியத்தையும் உண்டு போடணும். நீங்கள் உங்கள் அறிவில், உலக அறிவில் இதில் எல்லாம் பிரசங்கம் பண்ணி அதெல்லாம் கேட்டு அப்படி நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களை கொல்லும். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த பிரசங்கியில் பாருங்கள் நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இந்த வயசாகிட்டு பலவீனமாகி ரிட்டையர்ட் ஆகிட்டு இந்த நிலைமைகள்லாம் வரும்போது எல்லாரும் வாயிலிருந்து நான் பார்த்துருக்குறேன். சின்ன வயசுலேருந்தே மாயை மாயை எல்லாமே பிரசங்கியில் இருக்குது. எல்லாமே மாயை. வானத்தின் கீழே இருக்கிற எல்லாமே மாயை, பூமிக்கு மேலே இருக்கிற எல்லாமே மாயை மாயை மாயைன்னு இருக்கும். ஒரு பாட்டு மாதிரி இருக்கும் அது எல்லாமே. அது கிட்டத்தட்ட இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எல்லாருமே இந்த சினிமா பேக்ரவுண்டு 80s பேக்ரவுண்ட்லேருந்து வந்த குரூப்பெல்லாம் என்ன பண்ணிருச்சுன்னா இந்த சினிமாவை பார்க்குறாங்க. நான் கூட பார்த்ததில்லை, பட் அந்த விஷுவலில் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக்டர் சிவாஜி கணேசன் அவர்னு நான் நினைக்கிறேன், அக்யூரேட்டாக தெரியல எனக்கு. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னு ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு ஒரு தோளில் ஒரு துண்டு போட்டுக்கிட்டு நடந்து வருவாராம். இவங்க மாயை என்பதை அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. மாயைன்னா என்ன நினச்சி வச்சுருக்கிறாங்க, நேற்று இருந்ததுங்க இன்னைக்கு அது இல்லாமல் போகிறதுன்றாங்க. மாயைன்னா அது அல்ல. பிரசங்கி சொல்கிற மாயைன்னா என்ன, அவருடைய வியாக்கியானம் என்ன, நான் இவ்வளோ பெரிய அறிவு ஞானம் எல்லாம் பெற்றவன், உலக அறிவு பெற்றவன், ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு எதுவுமே புரியவே
மாற்றினது என்றார். என்ன புரியல? உலக அறிவு தேவனுடைய வழிகளை, தேவன் என்ன நினைக்கிறாரு, தேவன் என்ன செய்ய போறாரு, தேவன் என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறார் என்பதை என்னுடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார். எதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை? அதுதான் மாயை என்றார். இது பெரிய அறிவு இருக்குதுன்னு நினச்சேன், நான் பெரிய அறிவாளின்னு நினச்சேன். நான் கடைசியா தான் தெரியுது எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே அந்த ஒன்றும் இல்லைன்றதை தான் மாயின்னு சொல்றாரு. தவிர எனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அது ஒண்ணுமே, ஆமாம், கடவுளுடைய ஞானத்தை கம்பேர் பண்ணும்போது, கடவுளுடைய திட்டங்களை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே அது இல்லை. அதுதான். அப்போ அதனால தான் பாருங்க, பிரசங்கியை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அப்போ இந்த பிரசங்கியில் அவர் சொல்லக்கூடியது, ஏன்னா இந்த 2 புக்கு மேக்ஸிமம் நிறைய புக்கு டச் பண்ண மாட்டாங்க பைபிளில். அதில் இந்த 2 புக்கும் ரொம்ப ரேராக டச் பண்ணுவாங்க, இல்லை டச்சே பண்ண மாட்டாங்க. ஒன்று பிரசங்கி, இன்னொன்று உன்னத பாட்டு. இது 2மே டச் பண்ண மாட்டாங்க. உன்னத பாட்டு இன்னும் ரொம்ப சென்சிட்டிவான புக்கு, அது தொடவே மாட்டாங்க. அது அருவருப்பானது, அசிங்கமானது அப்படின்ற மாதிரி அதை ஒதுக்கி விட்டுருவாங்க. ஆனால் அதில் ஏராளமான சத்தியங்கள் இருக்குது. தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியங்கள் எல்லாம், ஃபிலாசபிஸ் எல்லாம் அதில் தான் சொல்லி வச்சிருக்கிறார். இவங்க அதை ஆபாசமாக்கி அது ஒரு அசிங்கமானதை நினச்சி அதை போதிக்கிறது இல்லை. ஏன்னா உட்காரவெல்லாம் ஏதாச்சும் சொல்லிவிடுவான். ஏன்னா நம்ம ஆளுங்களை பற்றி தெரியாது, அதனால் பயந்துக்கிட்டு அதை தொடவே மாட்டாங்க. அதில் ஒரு புக்கு இது பிரசங்கியும் கூட இது தொடவே மாட்டாங்க, ஏன்னா இது புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் எல்லா சபைகளிலும் இந்த ஒரு வார்த்தை எடுத்து சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? வாலிபனை உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைப்பாயாக அப்படின்வாங்க. ஆனால் அதுக்குரிய அர்த்தம் என்னன்னு தெரியாது. வாலிபர்கள்லாம் உட்காந்து கேட்பாங்க, சிருஷ்டிகரை நினைக்கிறதுனா என்ன அப்படின்னா, தினமும் போய் ஜெபம் பண்ணுவாங்க. தினமும் போயிட்டு, ஆமாம், சிருஷ்டிகரத்தில் போய் ஜெபம் பண்ணு, தினமும் வேதத்தை வாசி, ஒரு 10 அதிகாரமாவது வாசிக்கணும், 1 மணி நேரமாவது நீ ஜெபம் பண்ணணும், வாரத்தில் 1 முறையாவது நீ உபவாசம் எடுக்கணும், நீ அதே போல் 4 பேருக்கு நீ சுவிசேஷம் சொல்லணும், அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சிருஷ்டிகரை நினைக்கிறதுன்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அது கேட்கறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதான் சொன்னேன், ஏறுவது பேசும்போது யார் பேசின மாதிரி இருந்தது ஜனங்களுக்கு? கடவுளே பேசின மாதிரி இருந்தது இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கும் மூத்த போதகர், முத்தி போனவங்களாம் பேசும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. இப்போ கடவுளே பேசிடுறாரு. சிருஷ்டிகரை நினைப்பது என்றால் நான் போய் ஜெபிப்பது 1 மணி நேரம், சிருஷ்டிகரை நினைப்பதெல்லாம் தினமும் வேதத்தை படிப்பது. இதில் என்ன பிரச்சனைனா, யாருன்னே தெரியாமல் நீ யார்கிட்ட ஜெபம் பண்ணுற, யார்கிட்ட வேதத்தை படிக்கிற, எதை நீ பண்ணுற? ஜெபம் என்பதே விசுவாசத்தினால் செய்யப்படுவது. வேத வாசிப்பு என்பதே தேவனுடைய ஞானத்திலிருந்து அதை படிப்பது. பேசுறது புரியுது? சுவிசேஷம் என்பதே நீ சாட்சியாக வாழ்ந்து காட்டுவது. அதான் சுவிசேஷம், உண்மையான சுவிசேஷம். இதெல்லாம் இல்லாமல் நீ போயிட்டு என்ன பண்ணுறீங்க? அவங்கள ஒரு மத அடையாளத்தோடு உருவாக்கி அவங்கள மத வெறி உண்டாக்கி அதை பண்ணுறோம். அது பண்ணும்போது தான் பெரிய பெரிய இடரல்கள், பிரச்சனைகள், உலகத்தாருக்கு நம்ம மேலே வரக்கூடிய வெறுப்புகள்லாம் அங்கே தான் ஆரம்பிக்குது. நம்ம மதவாதிகளாக இல்லாமல் கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால், கிறிஸ்துவை எப்படி அநேக புறஜாதிகள் பின்பற்றினார்களோ அதே போல் நம்ம என்ன பண்ணுவாங்க? அநேகர் பின்பற்றுவார்கள். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க வெறுக்கிறதையும் அல்லது அவங்க எதிர்க்கிறதையும் மட்டுமே நம்முடைய ஆவிக்குரிய அனுபவமாக எடுத்துக்கூடாது. கிறிஸ்துவை பின்பற்றுறதுனாலே எதிர்க்கிறாங்க, வெறுக்கிறாங்க, அது நடக்கலாம் ஒரு பகுதி. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பார்த்தீங்கன்னா புறஜாதி மக்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வெறுத்தவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைபிளை படித்தவங்க தான். வெறுத்தவங்க எல்லாமே யார்? ஆமாம். இப்போ என்ன கூட நான் ஏன் விசுவாசிகள் இடத்துல உங்கள் சொந்தக்காரங்களை, உங்களுடைய போதகர்கள், அவங்க இவங்களெல்லாம் ஏன் முன்னிலைப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன்னா, நான் பண்ணக்கூடிய உபதேசத்துக்கும் அல்லது நான் நடத்தக்கூடிய காரியங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாது. அவங்க பழைய மட்டையில் ஊர்ன, பழைய குட்டையில் ஊர்ன மட்டைங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாங்க. தலைமுடியிலேருந்து எதிர்பார்ப்பாங்க, தலைமுடியிலேருந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க. ஒரு அங்கி போட்டிருக்கணும், அப்படி போட்டிருக்கணும், வந்தவொடனே ஒரு பழைய பாட்டாக பாடணும். யாருக்கும் தெரியாத பாட்டெலாம் என்ன பண்ணக்கூடாது? பாடக்கூடாது. ஒரு பழைய பாட்டு எடுத்து வச்சுக்கிட்டு பாடணும். அதுக்கப்புறம் அங்கே யாராவது இருக்கிறாங்கன்னா மனுஷங்களை முன்னிலைப்படுத்தி அவங்கள புகழ்ச்சியாக பேசி, இப்படி வளர்ந்த ஆட்கள், இப்படி தான் கிறிஸ்தவங்க இருப்பாங்க. இவங்க மத்தியில் கடவுளுடைய நாமத்தை பாடி கடவுள் யார் என்பதை எடுத்து சொல்லி நம்ம சத்தியத்தை சொல்லும் போது அவங்களுக்கு அது பிடிக்காது. இயேசுவை எதிர்த்தது போல என்ன பண்ணுவாங்க? என்னையும் ஊழியத்தை என்ன பண்ணுவாங்க? எதிர்ப்பாங்க. அதனால தான் அது பண்ணாதீங்க. சொந்தக்காரங்க தான் இருக்கலாங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சு சோறு போடுங்க நல்லா. அவங்களுக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த என்ன பண்ணாதீங்க? தராதிங்க. இல்லை அப்படி தான் தருவண்ணும் போது தான் ஆகுது அங்கே பிரச்சனை அங்கே உண்டாகிறது. ஏன்னா இந்த வித்தியாசத்தை சொல்லித்தரேன் நான். அப்போ சிருஷ்டிகரை நினை அப்படின்றத அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி போதிச்சுட்டாங்க.
சிருஷ்டிகரை நினை என்றால் என்ன, வேதம் எப்படி போதிக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். சிருஷ்டிகரை நினைப்பது என்றால் என்ன? இப்போ உங்களுக்கு உங்களுடைய லாங்குவேஜில் நான் பேசுகிறேன், அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். லவ் பண்ணுற ஆளுங்க அப்படி வரும். ஏன்னா நீங்களாம் டீனேஜர்ஸ்னால அப்படி வரும். யாரும் பண்ணிடாதீங்க. சிலர் நான் கரண்ட்டு கம்பியில் கை வச்சு தான் பார்ப்பேன்னா பண்ணுங்க, ஆனால் அது ஒரு கரண்ட்டு கம்பி தான். சரி, அவங்க கூட பழகியிருந்தீங்கன்னா, எனக்கு அந்த அனுபவம் இல்லை, ஆனால் பழகியிருக்கிறேன். பழகியிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க இல்லை, ஊருக்கு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பான். அவன் என்னடா டீ குடினா குடிக்க மாட்டான், வந்து சாப்பிட்றானா சாப்பிட மாட்டான், பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவனே கண்ட்ரோல் பண்ணுவான். ஆனால் அவன் கண்ட்ரோலை மீறி அவனுடைய நினைவில், அவன் பேச்சில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணும், யாரை மிஸ் பண்ணுறானோ அவங்களுடைய செயல்களை பேசிக்கிட்டே இருப்பான். எதை பேசிக்கிட்டே இருப்பான்? இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நினைப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட பழகியிருக்கிறான், பழகி அவர்கள் யார் என்பதை இவன் புரிஞ்சு வச்சிருக்கிறான். புரிந்து அவனுடைய நற்கிரியைகள், அவங்க பேசுகிற விதம், இதெல்லாம் தான் அவன் மிஸ் பண்ணுறான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவனை நினைப்பாயாகனா அதே கான்டெக்ட் தான். தேவனை நினைக்கிறதுனா என்ன? ஏதோ நான் 10 அதிகாரம் பைபிள் படிக்கிறதுனால கடவுள் நினைச்சது அர்த்தம் கிடையாது. தேவன் யார் என்பதை அறிந்து அவரோடு கூட உறவாடி அவரை எனக்குள் அறிந்து எனக்குள் ஏற்றுக்கொண்டு அவரோடு பழகி அவரை விரும்பி இதெல்லாம் பண்ணும்போது அவரோட செயல்கள், நல்ல செயல்கள் எல்லாம் எண்ணி இதுக்கெல்லாம் நான் நேரத்தை கொடுக்கும் போது தான் நான் யாரை நினைக்கிறேன்? நான் சிருஷ்டிகரை நினைக்கிறேன். ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு காரியத்திலையும் அப்படிதான். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு காரியத்தை எடுத்து நான் செய்ய போகிறேன், அப்போ அவர் என் கூட இருந்து ஒரு காரியத்தை செய்ய வேணான்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதே போல் நடந்து கொள்வதுதான் யாரை நினைப்பது? சிருஷ்டிகரை நினைப்பது. அப்போ பிரசங்கம் அதை தான் செய்யுது. பிரசங்கம் என்ன பண்ணுது? உங்களை உண்டாக்கினவர் இருக்கிறார் இந்த வாலிப வயதில். இந்த வாலிப வயதில் அவரை மறந்து நீங்கள் போகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. போயிடாதீங்க. ஏன்னா இவர் தான் உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுகிறவர், வளமாக மாற்றுகிறவர், செழிப்பாக மாற பண்ணுகிறவர். அதனால் இவரை நீங்கள் நினைக்கிறதுக்கு என்னென்ன அர்த்தம்? அவரை பற்றி அறிந்து கொள்ளுங்க, அவர் என்ன சொல்லி வச்சிருக்கிறார், இந்த வழி என்ன பண்ணுங்க, பின்பற்றி வாங்கன்றதை போதிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? சரி, அதனால தான் நம்ம எதை பார்க்குறோம்? சிருஷ்டிகரை எப்படி நினைப்பதுன்னா, ஒரு விசுவாசிகளாக இருக்கிறீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கிறிஸ்தவத்தில் எப்படி போதிச்சுட்டாங்கன்னா, நீங்கள் இந்த பூமியில் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, கடவுள் ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாரா அதை ஏதோ செய்யுங்க, அது வேலைலாம் பெருசாக மதிக்காதீங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க, செஞ்சுட்டு பரலோகம் எப்படி போகிறதுன்றத பாருங்கன்னு போதிச்சுட்டாங்க. அதனால் இந்த பூமியில் ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை வாழற கிறிஸ்தவர்களை தான் பார்க்க முடியுது. எப்படி வாழற கிறிஸ்தவர்கள்? அர்த்தம், ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒரு லைஃப். அவங்கள பொறுத்த வரைக்கும் மீனிங்ஃபுல் லைஃப் என்னென்னா ஏதோ பயில் படிக்கிறது, தங்களை பக்தியை பார்த்து கொள்வது தான். ஆனால் இயேசு அதை அழகாக போதிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு 3 மனுஷங்களை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு தாளந்துகளை கொடுக்குறாரு. கொடுத்து அதை கம்பேரிசனோட சொல்கிறார். ஒருத்தனுக்கு 10 தாளந்து, ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு ஒரே தாளந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு 5 வருஷம் கழித்து வர்றாரு. வந்து பார்த்தா 10 தாளந்தை வைத்திருந்தவன் அந்த 10 வச்சு 20 என்ன பண்ணியிருக்கிறான்? மாற்றிருக்கிறான். 5 தாளந்தை உடையவன் 5 10 மாற்றிருக்கிறான், பெருகும் பண்ணியிருக்கிறான். ஒரே ஒரு தாளந்து கொடுத்தார் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? மண்ணை நோண்டி அந்த தாளந்தை போட்டு புதைத்து, ஆண்டவர் கேட்குறாரு, ஏப்பா 10 கொடுத்தவன் 20 ஆக்கிட்டான், 5 கொடுத்தவன் 10 ஆக்கிட்டான், நீ என்ன 1 கொடுத்துருந்தா அந்த 1 அப்படியே பத்திரமா போட்டு மண்ணில் போட்டு புதைச்சி வச்சிருக்கிற. அவன் சொல்கிறான், பாருங்க ஆண்டவரே, எனக்கு நீர் ரொம்ப கடுமையான ஆள். தாளந்து எடுத்து பயன்படுத்தி ஒருவேளை தொலைஞ்சு போச்சுன்னா, ஒருவேளை நஷ்டமாயிடுச்சுன்னா கடுமையாக என்ன பண்ணுவீர்? கேட்பீர். அதனால் நீ கொடுத்தது அப்படி என்ன பண்ணிடும், உமக்கு நான் கொடுத்துடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். அவனை பார்த்து ஆண்டவர் மதிகேடனே என்றார். என்ன கேடனே? நீ மதிகேடனே, நீலாம் புறம்பே புறம்பேன்னா நரகத்துக்கு உன்னை தள்ளுறான் அப்படின்றார். தாளந்துன்னா என்ன? இன்னைக்கு நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஆற்றலை தான் தாளந்துகள்னு இயேசு சொல்கிறார். கடவுள் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகள், நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புகள், நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள், இது எல்லாத்தையுமே தேவன் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, யூ ஷுட் டூ த பிஸ்னஸ்னா 10 20 மாற்றுவேன். நாளுக்கு நாளுடைய அறிவு, ஆற்றல், திறமைகள், செயல்பாடுகள் எல்லாமே பெருகி கொண்டே இருக்கணுன்றார். இது பெருகாமல் அப்படியே அதை எந்த யூஸ்லெஸ்ஸாக வச்சுருந்தீங்கன்னா, அந்த பெருக்கத்துக்கான எந்த ஒரு வழிமுறைகளையுமே பின்பற்றாமல், ஏன்னா சும்மா ஒன்றும் பெருகாது. 10 ஒன்றும் சும்மா 20 மாறிடாது.
அப்போ அந்த 20 மாறதுக்கு ஒரு பெரிய முயற்சி தேவை, அறிவு பயன்படுத்தணும், ஞானத்தை பயன்படுத்தணும். அப்போ அப்படி பயன்படுத்தும் போது தான் பாருங்கள் தேவன் உங்கள் மேலே எப்படி இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார். இல்லைன்னா நீங்கள் வந்து யூஸ்லெஸ் இந்த லைஃப்பை வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்த்து அதே தான் சொல்லுவார், மதி கேடன் என்பார். சரி, அப்போ இதெல்லாமே நம்மளோட லைஃபே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஒரு பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும்னா, வேதம் நமக்கு கற்றுத்தருகிற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் சொப்பனங்களும் தரிசனமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை உள்ளவர்களாக இருக்கணும்? சொப்பனங்களும் தரிசனங்களும். ஆங்கிலத்தில் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ். ஒரு கிறிஸ்துவ வாலிப பிள்ளைங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது உங்களுக்குள்ள சொப்பனங்களும் தரிசனங்களும் இருக்க வேண்டும். உலகத்தார் கூட அதை அங்கீகரிக்கிறாங்க இல்லையா? இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கும்போது அவர் சொன்ன பல பொன்மொழிகளில் ஒரு பொன்மொழி என்ன, ஒரு கோல்டன் வேர்டு என்ன, ஒரு கோல்டன் குவைட் என்ன? வாலிபர்கள் எல்லாம், இந்த இந்திய இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், கனவு காணுங்கள்ட்டார். என்ன காணுங்கள்? நீங்கள் கனவு காணுங்கள்ட்டார். கனவு காண்பதுன்னா என்ன? அங்கதான் பிரச்சனை. எதை கனவாக காண்பது, எது கனவாக வரணும்? சரி, கனவுனாலே நமக்கு நல்லா புரியும். கனவுனா என்ன, ட்ரீம்ஸ்னா என்ன? ஒரு உருவத்தை நம்ம பார்ப்பது. எதை பார்ப்பது? இல்லாத ஒரு உருவத்தை, நிஜத்தில் இல்லாத ஒரு காரியத்தை நம்முடைய புறக்கண்களால் அல்ல, மனக்கண்களால் அதை பார்க்கறது, உள்ளத்திலிருந்து அதை பார்க்கறது. தூங்கும் போது நமக்கு வரதெல்லாம் கனவுன்னு நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். சரி, விஷன்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா உலகத்தார் புரிஞ்சுக்கவும் பயன்படுத்த அல்லது புரியாத நிலையில் அவங்களுக்கு இதை பேசவே மாட்டாங்க. நெவர் தே டாக் அபவுட் விஷன். விஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்வைன்னு நினைக்கிறாங்க. வேதம் விஷன் என்ன சொல்லி கொடுக்குது? விஷன்னா வெறும் பார்வை இல்லை, தரிசனம் சொல்கிறார். என்னது அது? தரிசனம். தரிசனம்னா என்னது? வருங்காலம் அல்லது எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்கிற ஞானத்தை தான் வேதம் என்ன சொல்லுகிறதாங்க? விஷன்ஸ் அப்படின்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எய்ம் இருக்குதான்னு கேட்குறாங்க. என்ன இருக்குதா உங்களுக்கு? எய்ம் இருக்குதா, குறிக்கோள். அப்போ நம்ம சொல்கிறோம், ஆமாம் குறிக்கோள் இருக்குது, எனக்கு இந்த வேலைக்கு போகணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், எதிர்காலத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதை போய் எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியறதில்ல. எய்ம் இருந்தது, ஆனால் என்ன பண்ண முடியல, அச்சீவ் பண்ண முடியல. பிகாஸ் தே நீட் விஷன். என்ன தேவை அவங்களுக்கு? அதை பற்றிய தரிசனம் வேணும். அந்த தரிசனத்தோடு ஒட்டி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானம். தரிசனத்தோடு ஒட்டி இருக்கிற விஷயத்துக்கு பேர் என்னது? ஞானம். கனவோடு ஒட்டி இருக்கிற ஒரு காரியத்துக்கு பேர் வந்து அறிவு. கனவோடு ஒட்டி இருக்கிற ஒரு காரியத்துக்கு பேர் என்னது? அறிவு. சரி, இந்த கனவுக்கும் விஷனுக்கும் ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு, சோர்ஸ். கனவுனா என்ன? இப்போ கிறிஸ்தவ வாலிபர்களை பற்றி பேசுகிறேன். இஃப் யூ ஆர் எ கிறிஸ்டியன் யூத் அண்ட் டீன், யூ ஷுட் ஹேவ் எ ட்ரீம். உங்களுக்கு ஒரு கனவு இருக்கணும். அந்த கனவு எதிலிருந்து வரணுன்றதான் ரொம்ப முக்கியம். உலக மக்களை போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கனவு எங்கேருந்து வருதுன்னா, ஏதோ ஒரு புக்கை படித்தேன், இல்லை யாரோ சொன்னாங்க, டிவியில் பார்த்தேன், எனக்காக தோணுச்சு அப்படின்றத அவங்களுக்கு கனவுக்காக சொல்லுவார்கள். ஆனால் நான் எல்லாம் வசனத்தோடு எடுத்து காமிச்சிடறேன், ஜஸ்ட் அவுட்லைன் கொண்டு போகிறேன் உங்களுக்கு நான். அப்போ கனவுகள்னால் வேத எப்படி சொல்லுது? கனவுகள் என்றால் வேத வசனத்திலிருந்து வரணும். கனவு எதுலேருந்து வரணும் உங்களுக்கு? வேதத்தை படிக்கும் போது, வேத வசனங்களை படிக்கும் போது, முக்கியமாக வாக்குத்தத்தங்களை படிக்கும் போது, சத்தியத்தை கேட்கும் போது அது எதுவாக மாற வேண்டும்? உங்களுக்குள்ளே ஒரு உருவத்தை கொண்டு வர வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? இப்போ தாவீதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கதையாக கேட்கக்கூடாது. தாவீதாக உங்களை என்ன பண்ணி கொள்ள வேண்டும்? உருவகப்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, அது கனவுகள். இந்த கனவுகள் கண்டா மட்டும் பட்டாது. இப்போ கனவுகள் என்ன பண்ணணும்? நிறைவேறணும், நடைபெறணும் பண்ணி அவனை இப்போ அதை தரிசனங்களாக மாற்ற வேண்டும். எப்படி தரிசனமாக மாற்றுவது? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். யார் இருக்கிறது உங்களோடு கூட? ஆமாம், நீங்கள் கனவு கண்டிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் உங்களை நடத்துவதற்கும் யார் இருக்கிறதாங்க? அதை மறந்துடவே கூடாது. உலகத்தில் என்ன பிரச்சனைன்றது அதை காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. உலக மக்களுக்கு என்னென்னா, அவங்களே கனவு காணுவாங்க, அவங்களே முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சியில் கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான ஆற்றலில் சிலர் வெற்றி பெறுவார்கள். ஆனால் பலர் என்ன ஆவார்கள்? அங்கே தோல்வி அடைவார்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஆனால் கிறிஸ்துவ விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் அல்லது வாலிபர்களாக இருக்கிற நீங்கள் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? ரெண்டு விஷயம். உங்களுடைய கனவு என்பது இந்த உலகத்திலிருந்து வந்ததல்ல. எங்கிருந்து வருது? அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து, வசனத்திலிருந்து வருது. அது அந்த வசனத்திலிருந்து வந்த கனவானது எப்படி நிறைவேறுகிறது, எப்படி நிச்சயமாக மாறுகிறது என்றால் பரிசுத்த ஆவியான ஒரு பலத்தை, ஞானத்தை, கிருபைகளை, ஆற்றலை, பாதுகாப்பெல்லாம் தந்து நீங்கள் எதை கனவுகளாக உங்கள் உள்ளத்தில் வைத்து ஜெபம் பண்ணீங்களோ, விரும்பினீங்களோ, ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் யாரா இருக்கிறார்? அவர் ஆதாரமாக இருக்கிறார். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதன் அடிப்படையில் பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸை பார்க்குறோம். வேதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உயர்த்தப்பட்டவங்க, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாம் எப்படி வந்தாங்கன்னா, சும்மா ஒன்று கொண்டு வந்துடல ஆண்டவர், அல்லது சும்மா ஒன்று அவங்க உயர்ந்துடல, சும்மா ஒன்று ஆசீர்வதிக்கப்பட்டுடல, சும்மா ஒன்று அவங்க பெரிய லெவலில் வந்துடல. அவங்க ஒவ்வொருத்தருடைய ஆதாரமாய் பின்புலமாக இருந்தது இந்த ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் தான். கனவுகளும் தரிசனமும் உள்ள இளைஞர்களை, வாலிபர்களை, கடவுளுடைய பிள்ளைகளை தான் கடவுள் பெரிய ஆளாக என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். இது ஒருத்தரும் போதிக்க மாட்டாங்க. என்ன போதிப்பாங்க? ஜோம் பண்ணாங்க. என்னத்தை ஜோம் பண்ணாங்கன்னு கேட்குறேன். அதே போல் வாலிபர்லாம் போய் ஜோம் பண்ணுறான். ஒருத்தனும் பெரிய ஆள் ஆகிறதே இல்லை. ஏன் அவளை யோசிக்க மாட்டேன்றான்? கிரகத்தை தொழுது கொள்ளும் போது எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கிறான். நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா அதை யோசிக்கணும், சிந்திக்கணும். ஏன் பலன் வரல, என்ன வரல, அப்போ அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத யோசிக்கணும். கடவுளுடைய வார்த்தை கூட நிதானிக்கணும். அது பண்ணுறதே இல்லை. அப்போ பண்ணணும் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது அதான். அப்போ ஒரு வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக பார்த்துட்டு வரோம். எல்லா கேரக்டர்ஸுமே எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது, எப்படி உயர்ந்தது, கடவுள் அவங்கள ஏன் தெரிந்துக்கணும், அவங்கள மட்டும் ஏன் அவ்வளோ மக்கள் இருக்கும்போது உயர்த்தப்பட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவங்க சந்ததியில் ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா பிகாஸ் அவங்களுக்குள்ள இந்த கனவுகளும் தரிசனங்களும் இருந்தது. அதனால தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். குறிக்கோள் இல்லாமல் கடவுள் யாரும் என்ன பண்ணுறதில்ல, ஆசீர்வதிக்கிறது இல்லை. இஸ்ரேல் மக்கள் லட்சக்கணக்கில் இருந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அதில் ஏன் ஆசீர்வதிக்கப்படலைன்னா கடவுள் பார்ஷாலிட்டியில் பார்க்கலன்னு. அவர் ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறார். எவன் ஒருவன் தன் உள்ளத்தில், தன் இருதயத்தில் தேவனோட வார்த்தையை கனவாக வைத்து, உருவமாக வைத்து, அதை ஜெபித்து, அதை பரிசுத்த ஆவியினோட உதவியை நாடி வாழ்கிறானோ அவனையே கர்த்தர் என்ன பண்ணுகிறாராங்க? உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய ஜெபங்கள் தான் கேட்கப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் தான் பீஸ்ஃபுல்னஸ், சமாதானம் அங்கே உண்டாகிறது. அவன் கேட்கிறதெல்லாம் நடக்கிறது, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. நம்புறீங்களா நீங்கள்? அதை இல்லைன்னா நடக்காதாங்க. அப்போ அதனால தான் இந்த ஒவ்வொரு பைபிள் கேரக்டர்ஸாக பார்த்துட்டு வரோம். அதில் கடந்த ஆராதனையில் தாவீதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி அதை முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமாக அடுத்த கட்ட ஒரு ஆளை பார்க்க போகிறோம். உலகமே வியந்து பார்த்த, உலகமே பெரிய ஞானி என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி பார்க்க போகிறோம். இவன் எப்படி அப்படி மாறினான், இவனை ஏன் கடவுள் ஆசீர்வதிச்சார், இவன் எப்படி ஒரு பிரபலமாக மாறினான், இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம், தலைப்பு ஞானமுள்ள இருதயமே வாலிபருக்கான தேவையாக இருக்கிறது. The wise heart is what a young man needs. ஞானமுள்ள இருதயமே வாலிபருக்கான தேவையாய் இருக்கிறது. இப்போ நீங்கள் வாலிப பிள்ளைங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வயசில் என்ன தேவை அப்படின்றது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த வயசில் என்ன தேவைன்றது தான் நிறைய நேரத்தில் பிரச்சனை. என்ன தேவைன்னு வரும்போது என்னென்னவோ தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்கள். நான் உங்களை மாதிரி தான் வளரும் போது, உங்கள் வயசுலாம் இருக்கும்போது அப்படி தான் யோசிக்கிறேன். பணம் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில், இது ரொம்ப முக்கியமானது. பணம் இருந்து எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். மணி தான் வந்து சோர்ஸு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என் கனவுகளெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு பணம் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது, பணம் இருந்தால் தான் அப்படின்னு அதை நோக்கி தான் ஓட ஆரம்பித்தேன். அப்போ யாருமே எனக்கு இந்த மாதிரிலாம் எடுத்து சொல்லவே இல்லை. ஒரு வாலிபனுக்கு தேவையானது என்ன, வாலிபனுக்கு தேவையாக இருக்கிறது என்னன்றது சொல்லி கொடுக்கல. அப்போ அதனால தான் இன்றைக்கி நம்ம அதை, நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து காலேஜ் போயிருக்கீங்க, காலேஜ்லேருந்து வேலைக்கு போயிருப்பீங்க. அப்போ நீங்களாம் லைஃபோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவை வந்து நல்ல படிப்போ, நல்ல வேலையோ, நல்ல பணமோ அல்ல. முதல்ல அதெல்லாம் ரெண்டாவது, மூன்றாவது, அதெல்லாம் பின்னாடி வருது. முன்னாடி முதல்ல நீங்கள் வைக்க வேண்டியது தெரியுமா? ஞானம் தான். எது தேவை உங்களுக்கு? ஞானம் தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை, நல்ல செல்வத்தை, நல்ல ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உண்டாக்கி தருகிறது. அதை மறந்துடாதீங்க. ஞானம் இல்லாமல் வருகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சாபமாய், நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல். உலகம் அதை தான் பேசிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ படித்து எவ்வளோ பேர் இடத்துக்கு போனேன், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் ஜெயம் இல்லை, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. ஏன்? எங்கே பிரச்சனை? வாலிப வயதில் வாழ்க்கையில் முதன்மையாக எது தேவைன்றது அவங்க அறிந்து கொள்ளவே இல்லை. அப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் வாழ்க்கையில் முதன்மையாக தேவைப்படுகிறது எதுன்னு வைக்கும் போது எதை வைக்கணும்? வாழ்க்கையில் தேவனுடைய ஞானமே
ஒரு வாலிபனாக இருக்கிற என்னுடைய முதல் தேவையாய் இருக்கிறது. The wise heart is what a young man needs. எது தேவையாக இருக்கிறது? வைஸ் ஹார்ட்னா நல்ல ஞானமுள்ள இருதயமே ஒரு வாலிபனாக இருக்கிற என்னுடைய முதல் தேவை. ஏன்னா இந்த வயசில் என்னென்னோ கேட்பீங்க, கம்பேரிசன் பண்ணி பார்ப்பீங்க, இது அனுபவிக்க முடியல, அது வரல, இது வரலன்னா. கடவுள் உங்களுக்கு நல்ல ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது தான். நீங்கள் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் இன்றைக்கி அனுபவிக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு காட்டிலும் இல்லாதவங்க ஏராளமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கடவுள் உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்குறாரு. அப்போ என்ன யோசிக்கணும்? முதல்ல இதுக்கப்புறம் வர வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அது எனக்கு முதல்ல இன்றைக்கி தேவை என்ன? ஃபஸ்ட்டு தேவை என்ன? ஞானம். என்ன தேவை எனக்கு? ஐ நீட் எ விஸ்டம் ஹார்ட், ஐ நீட் எ வாய்ஸ்ஃபுல் ஹார்ட். அது இருந்தால் தான் பாருங்கள் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க முடியும். நம்புறீங்களா நீங்கள்? அதை பற்றி ஒரு சம்பவத்தை தான் நீங்கள் நம்ம படிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3 முதல் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை முதலாவது எடுத்தவங்க யாராவது ஒருத்தர் படிங்க. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் எடுத்தவங்க யாராவது ஒருத்தர் படிங்க. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ரைட். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்க போகிறதுன்னு நிறைய பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், மனதில் நல்லா பதிவு வைத்துக் கொள்ளணும். ஒன்று, இந்த சம்பவத்தில் என்ன, தாவீதுக்கு அப்புறம் அவருடைய மகனாகிய சாலமோன் ராஜாவாக தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறிட்டார். ஜனங்களாம் ஏற்றுக்கொண்டாங்க. ராஜாவாகும் போது தாவீதே சொல்கிறார், என் மகன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான். 16 வயசு ராஜாவாகும் போது. 16 வயதில், ஏன்னா அதுக்குள்ளே தாவீது வயதாகுது, அவன் வயது சென்று மரித்து போகிறான். 16 வயதில் சிங்காசனத்தில் கூப்பிட்டு ஜனங்கள் எல்லாருக்கு முன்னாடி, என் மகனாகிய சாலமோன் இவன் வந்து இதுக்கப்புறம் ராஜாவாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு, மறித்துறாரு தாவீது. தாவீது மறித்ததுக்கப்புறம் சாலமோன் வந்து அங்கே வந்துடுறார். இப்போ வந்த பிறகு என்ன பிரச்சனை? இப்போ இந்த ஜனங்கள் எல்லாமே இஸ்ரவேல் ஜனத்தை அல்லது ஒரு ஜனத்தை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நீங்களாம் வாழை பிள்ளைங்களாம் இருக்கிறீங்கன்னா மேக்சிமம் ஒரு பெரிய அளவுக்கு பொறுப்புன்னு ஒன்றும் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா உங்கள் அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, உங்களுக்கு மூத்தவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு இல்லை, ரொம்ப லிபரலாக தான் இருக்குப்பீங்க. பெரிய அளவுக்கு ஒரு பொறுப்போ இது செஞ்சாகணுன்ற ஒரு கடமையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அன்றாட கடமைகளை தவிர, படிப்பு அதெல்லாம் தவிர. ஆனால் 4 பேர் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்கன்னும் போது ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய வேலை அது. சாலமோனுக்கு இந்த 16 வயசில் கொடுக்கப்பட்ட வேலைன்றது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாட்டையே ஆள வேண்டும்னா அது சும்மா வாயில் பேசுகிற விஷயம் இல்லை, பெரிய காரியம் அது. அவனுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை எல்லாரையுமே வேலை வாங்கி கரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க செய்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அவன் தீர்மானித்தால் மட்டும்தான் ஒரு நாட்டை என்ன பண்ண முடியும், நல்ல முறையில் ஆளுகை செய்ய முடியும். அப்போ இந்த இடத்துல சாலமோனுக்கு இந்த சின்ன வயதில் பாருங்கள், இந்த ராஜாவாகக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைச்சாலும் இப்போ அவனுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் ஓடி இருக்குது. அதில் தான் பின்னாடி பேசுகிறாரு. அதில் அவன் ஃபஸ்ட்டு செஞ்ச விஷயம் என்னன்றதை நம்ம படிக்கிறோம். அதுதான் 3வது வசனத்தில் முதலாவது என்ன செஞ்ச, அதுதான் நீங்கள் செய்யணும். ஃபர்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டூ இன் யுவர் லைஃப். என்ன செய்தான் அவன்? 3வது வசனம் எப்படியாக சொல்லுவது, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. யாரிடத்தில் அன்பு கூர்ந்தான் அவன்? ஒரு வாலிப பிள்ளைங்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது தான். யாரிடத்தில் அன்பு கூறுவது? நீங்கள் என்னங்க செய்யணும்? யூ ஷுட் ஸ்டார்ட் டு லவ் காட். அன்பு கூறுவதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு செயல்னு சொல்லியிருக்கிறேன். செயல்னா பெரிய முயற்சி.
ஒரு தாய் ஒரு பிள்ளை அன்பு கூறுவது என்பது ஒரு பெரிய வேலை. அது ஒரு தாய் ஆயிட்டீங்கன்னா அது முதல் கரு உண்டாயிடுச்சுன்னா போதும், அந்த முதல் நாள்லேருந்து அந்த கருவை பத்திரமா பாதுகாத்து சாப்பிடக்கூடாதெல்லாம் தவிர்த்து ஒரு கரு உள்ளே உண்டாகிறதுன்றது ஒரு பெரிய காரியம். அது உண்டாகி அதை 10 மாதங்கள் பத்திரமா நீங்கள் பார்த்துக்கணும். டாக்டர் அட்வைஸ் கேட்கணும், ஸ்கேன் எடுக்கணும், நிறைய பயப்படுத்துகிற காரியங்கள் வரும். இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைய பத்திரமா பாதுகாத்து அன்பு கூர்ந்தாதான் அதை செய்ய முடியும். சரி, அதெல்லாம் பண்ணிட்டு குழந்தை பிறந்துருச்சு. பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய அது சுயமாய் ஒரு சின்ன சின்ன காரியத்தை செய்கிற வரைக்கும் அதை தாய் தானே பண்ண வேண்டியதாக இருக்குது, கருத்தாய் பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இரவு பகல் பார்க்க முடியாது, டைம் பார்க்க முடியாது, நேரம் சொல்ல முடியாது, எதையுமே பார்க்க முடியாது. ஷீ ஷுட் சாக்ரிஃபைஸ் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்னாங்க, அவள் அங்கே தியாகம் பண்ணியும் ஆகணும். தன்னுடைய உடல் நலன் உட்பட உடல் நலந்தையும் கொடுத்து ஒரு குழந்தையும் பெற்றெடுத்து அதுக்கு பால் கொடுத்து இரவு ஃபுல்லாக முழிச்சு அது தேவையான சாப்பாடு கொடுத்து என்ன தான் 4 பேர் உதவி செய்தாலும் தாய்க்குரிய அந்த வேலைன்றது ஒரு குழந்தைய வளர்க்கும் போது அவ்வளோ முக்கியமான வேலையாக இருக்குது. அப்போ அதில் தான் பாருங்கள், பெண்கள் நிறைய நேரத்தில் they become weak after the marriage. ரொம்ப பலவீனமாகிடுவாங்க. they need somebody's help and comfort. அப்போ இதில் எதுக்காக இப்படி செய்கிறா? வேதவசனம் தாயின் அன்புன்னு போதிக்குது. ஏன்னா அவ்வளோ முக்கியமானதாக இருக்குது. தாயின் அன்பு என்பது ஒரு பெரிய செயல், ஒரு பெரிய முயற்சி. சரி, உலக அன்புலேயே ரொம்ப மட்டகரமான ஒரு அன்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்ஃபேக்சுவேஷன், ஒரு ஆண் ஒரு பெண் மீதோ ஒரு பெண் ஒரு ஆண் மீதோ ஈர்க்கப்படுவது அல்லது கவரப்படுகிற அந்த வயசு. இது பார்த்திங்கன்னா உலகத்துலேயே ரொம்ப மட்டகரம்னு சொல்ல முடியாது, மட்டகரமாக ஆயிடுச்சு அது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய முயற்சி, அது ஒரு அன்பு தான். அந்த அன்பு உலக பிரகாரமான அன்பு, அது பெரிய முயற்சி. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்கன்னு தெரியாது. அப்பா அம்மா விட்டுருவான், சொந்தக்காரங்களை விட்டுருவான், படிக்கிறத விட்டுருவான், என்ன டைமு, எங்கே நிற்கிறோம், யார் பார்க்குறாங்க, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரில. என்ன மாதிரி அப்போ 80s எண்டில் 90s ஸ்டார்டிங்கில் வளர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஐ நோ அபவுட் இட் வெரி வெல். எனக்கு வேறு விருப்பங்கள் இருந்ததுனால அதில் போய் எனக்கு தானாகவே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதனால் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. எங்ககிட்ட போய் பேசணும், அவங்ககிட்ட பேச ஆசை பண்ணணும்லாம் இல்லை. ஆனால் என் கூட இருந்தவனுடைய முயற்சியை நான் பார்த்துருக்குறேன். ஸ்கூலில் வருவான், ஸ்கூலில் வந்ததுலேருந்து அவன் பார்வை ஒருத்தர் மேலே மட்டும்தான் இருக்கும். அது பெரிய முயற்சி. அது அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஒரு பென்சில் விழுந்தால் கூட இவன் எழுந்து ஓடுவான். ஒரு பெண்ணு விழுந்தால் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணு கூட சும்மா உட்காந்துருப்பான். அவளுக்கு பின்னாடி ஒரு உட்காந்துருக்கிற பொண்ணு சும்மா உட்காந்துருப்பா. அங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு பெஞ்சில் ஒரு பையன் உட்காந்துருப்பான், அவன் சும்மா இருப்பான். இவன் இங்கேருந்து ஓடுவான். ஓடி போய் எடுத்து கொடுக்குறதுலேருந்து ஏதாவது உதவின்னு கேட்டால் அவனெல்லாம் முதல்ல போய் நிற்பான். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிடாதீங்க, ரொம்ப அதனால தான் சொன்ன மட்டகரமானதுன்னு. ஆனால் அன்பு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல ஒரு பெரிய முயற்சி, அது செயல். அந்த பொண்ணுடைய அன்பு எப்படி பெறான், எப்படி பெற்றுக்கொண்டான்னு பார்த்தா இந்த முயற்சி தான். சில நேரத்தில் யோசிப்பேன், இந்த மூஞ்சிக்கு எப்படா இந்த மூஞ்சி அமைஞ்சது, எப்பட்றான்னா முயற்சி திருவனை ஆக்கும்ன்றாங்க இல்லையா, அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அன்பு என்பது ஒரு செயல். பாருங்கள், அந்த செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுதாங்க, அது வேறு வழியே இல்லை. ஏன்னா அன்பு என்பது ஒரு செயல்பாடாக இருக்கிறதுனால ஆனால் தெய்வீக அன்பு வரும்போது ஞானம் வந்துடுது, அறிவு வந்துடுது, செலக்ட் பண்ணுறோம், ரிஜெக்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போ அன்பு என்றாலே அது ஒரு பெரிய செயல். அப்போ இங்கே சாலமன் ஒரு 17 வயசு, அதுதான் ஸ்டார்டிங் பீரியட். இப்போ எங்கள் பாட்டியை நான் கேட்டிருக்கிறேன், எத்தனை வயசில் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டிருக்கேன். எங்கள் அம்மாவோட அம்மா சொல்லுவாங்க, 13 வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கடா, உங்கள் அம்மா 15 வயசில் பிறந்துட்டான்வாங்க. அதுக்கப்புறம் லைனாக குழந்தைங்க தான் ஒரு 4-5 பேர் லைனாக. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க எல்லாம் 20-23 வயசில் முடிஞ்சிச்சுடா, எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா இன்னொரு கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் அங்கே தனியாக ஒரு சேனல் அப்படின்னா. ஏன்னா அந்த ஊர் அது மாதிரி அந்த காலத்து ஆளுங்க அப்படி தான் இருப்பாங்க. பைபிளே படிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது ஒரு பெரிய கௌரவம் நினைப்பாங்க. ஆனால் அது கௌரவம் இல்லை, பெரிய தலைவலி. அது சிங்கிள் மெயின்டெனன்ஸ் தான் எப்பவுமே பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு மெயின்டைன் பண்ணலாம், இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது, தேவையில்லாதது. அதெல்லாம் போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. காஞ்சிபுரத்துலேயும் ஒரு பிரபலமான ஒரு போதகர் எனக்கு தெரியும், நல்ல மனுஷன்தான். ஆனால் அவர் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால் அது ஒன்றே அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த தாழ்ந்த அறிவு, அது இது நல்ல ஜிபாலாம் போட மாட்டார். இந்த
அது என்ன ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ், அது கோட் ஷூட் இல்லாமல் ஒன்று சஃபாரி போட்டுட்டு வருவார், நல்லா கண்ணாடி போட்டு நல்ல ஸ்டைலாக இருப்பார். ஆனால் அவர் யாரும் ஸ்டைலாக, நானே அவனால் கேவலமாக நினச்சிருக்கிறேன், இன்னும் இவன் பெரியவன் 2 கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சூழ்நிலைகள் வரும்போது தான் புரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு ஏமாற்றத்தில், ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு ஏக்கத்தில், ஏதோ ஒரு இதில் என்ன பண்ணிக்கிறாங்க, சிக்கிக்கிறாங்க சிலவங்க. அப்போ அன்பு என்றாலே ஒரு செயல். அப்போ இந்த இடத்துல முதல்ல பார்க்கணும், சாலமன் ஒரு 16 வயசில் அவன் ஆவறான்னா அவனுக்கு ஆக்சுவலாக ஈர்ப்பு நம்மளை மாதிரி தான் இருந்திருக்கும் பெண்கள் மேலே. பின்னாடி இப்படி மாறிட்டான், அதெல்லாம் பார்க்குறோம். நம்ம 6000 மனைவிகள் வச்சுருந்தான், அதனால தான் நாசமாக போனான் அவன். ஆனால் அந்த 16 வயசில் when he starting his engage, எல்லா பக்கத்து நாட்டு ராணிகள்லாம் ஒரு கட்டத்தில் பார்க்க வந்துட்டாங்க, இவனை யார் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு எப்படி மாறலான்னா அவனுடைய ஸ்டார்டிங் இந்த 16 ஏஜில், at the age of 16 அவனுடைய அன்பு கூறுதல் என்பதை ரொம்ப தெளிவாக வச்சிருந்தான். அதை தான் எங்கள் வேதத்தில் நம்ம படிக்கிறோம். யாரை அன்பு கூர்ந்தானாம்? அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. யாரிடத்தில் அன்பு கூர்ந்து? அவன் அப்பா இல்லை, ஆனால் அம்மா இருக்கிறாங்க, பச்சைபால் இருக்கிறாங்க, அன்பு கூர்ந்துருக்கலாம். she can love his mother, கண்டிப்பாக அன்பு கூர்ந்துருப்பான். அம்மா இல்லையா, அம்மா வெறுத்திருக்க மாட்டான். ஆனால் பைபிள் சொல்லுது சாலமன் யாரை அன்பு கூர்ந்தான்? அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். அந்த அன்பு கூர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் படித்தது தான் அங்கே பாயிண்ட். என்னது? அவன் போய் பெரிய பெரிய பலிபீடங்களை கட்டி மேடைகளை உண்டாக்கி அங்கே கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்துகிறான். அன்பு என்பது ஒரு செயல், பெருசாக செய்யும். எப்படி செய்யும்? அது பெருசாக இருக்கும் அதோடைய செயல்பாடுகள் எல்லாமே. அப்போ முதல்ல ஒரு வாலிப பிள்ளைங்களாக இருக்கிற நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன? கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, யூ ஷுட் லவ் காட். யாரை அன்பு கூற வேண்டும்? நீங்கள் கர்த்தரை அன்பு கூற வேண்டும். ரொம்ப முக்கியமானது. கர்த்தரை அன்பு கூர்ந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லுங்களேன், என்ன பண்ணுவீங்க? செயலில் இருக்கும். அது எங்கே இருக்கும்? அது ஆராதனையாக வருவீங்க, சபை ஆராதனையாக முதல் இடத்த கொடுப்பீங்க. பெரிய வேலை தான், அதான் இங்கே படிக்கிறோம். மேடைகளை உருவாக்கி பலி செலுத்துவதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்தில் ஒரு பெரிய வேலை. அதை சாலமன் அந்த வயதில் செய்தான், மற்றவனையும் செய்ய வச்சான். ஏன் காரணம்? அவன் தேவனை கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். யாரிடத்தில் அன்பு கூர்ந்தான் அவன்? அப்போ நீங்கள் இந்த வாலிபர் ஐக்கியத்துக்கு வரீங்க, சபைக்கு வரீங்க, இந்த ஊழியத்தில் இருக்கிறீங்க, இது எல்லாத்துக்குமே பேஸாக எது இருக்கணும்? யாரை அன்பு கூறுவதாக இருக்கணும்? யாரை அன்பு கூறுவதாக இருக்கணும்? உங்கள் செயல் கர்த்தரை அன்பு கூறுவதற்கானதாக இருக்க வேண்டும். ஹலோ, இப்போ கொயர் பாட்டு பாடுறீங்க, ஏன் பாட்டு பாடுறீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? இப்போ நான் லைட் மியூசிக்லலாம் இருந்திருக்கிறேன். அதில் இந்த ஃபீமேல் சிங்கர்ஸ்லாம் வருவாங்க. வரும்போது அதில் இந்த பெண்கள் அவங்க பாடுறதுக்கான அந்த காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, 4 பேர் வந்து புகழ்ச்சியாக சொல்லணும், நல்லா பாடினீங்க. அவங்க சுசீலா வாய்ஸ் மாதிரி இருந்தது, ஹரிணி வாய்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னு என்ன பண்ணணும்? வந்து சொல்லணும், கை கொடுக்கணும். அப்போ செல்ஃபிலாம் இல்லை, கை கொடுக்கணும். அப்படியே அப்படி பாடி 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 நான் வந்து சினிமாக்குள்ளே என்ன பண்ணிடணும்? போயிடணும். அதனால் அந்த ஆர்கனைசர்னுவாங்க, அவர்கிட்ட போய் சண்டை போடுவாங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாட்டு கொடுங்க, அந்த முக்கியமான அந்த பாட்டை தவிர வேறு எதுவும் பாட மாட்டாங்க, அதுதான் பாடுவேன் அப்படின்வாங்க. இந்த மாதிரிலாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய தற்புகழ்ச்சிக்காக, தங்களுடைய வருமானத்துக்காக. எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாட்டு பாடினா ஒரு 500 ரூபாய் கிடைக்கும் எனக்கு, இதுக்காக தான் செய்வாங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட. ஆனால் தெய்வீக அன்புடைய முதல் தன்மை என்னது? இட் இஸ் அன்கண்டிஷனல். எப்படிப்பட்டது அது? அன்கண்டிஷனல், எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது. அப்போ நீங்கள் கர்த்தரை அன்பு கூறுறீங்கன்னா, நீங்கள் பாட்டு பாடுறீங்கன்னா, யாரை அன்பு கூறுவதனால இருக்கணும்? அது நல்லதான் சொல்லுங்களேன். நீங்கள் எப்படி உருப்பட முடியும்னு சொல்லித்தரேன் நான். எப்போ நீங்கள் உருப்பட முடியும்னா, வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல எதை செய்தாலும் நீங்கள் கர்த்தரை அன்பு கூர்ந்து செஞ்சு பாருங்கள். ஆண்டவரை, உண்மை அன்பு கூறுவதனால நான் சபைக்கு வரேன், உண்மை அன்பு கூறுவதனால இந்த ஊழியத்தில் இருக்கிறேன், உண்மை அன்பு கூறுவதனால நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த அன்பு கூறுவதனால இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன், உண்மை அன்பு கூறுவதனால இந்த பணங்களெல்லாம் ஊழியத்துக்கு கொடுக்குறேன், உண்மை அன்பு கூறுவதனால இந்த வேலையை நான் ஊழியத்தில் செய்கிறேன். அப்படி செஞ்சிங்கன்னா தான் அது சரியானது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமானது, உங்களுக்கு நன்மை அது உண்டு பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? இல்லைன்னா என்ன ஆகிடும்? வருவீங்க, பாட்டு பாடுவீங்க, வருவீங்க, ஏதோ ஒரு வேலை செய்வீங்க, அதனால் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு உண்டாகாது, அது வேறு மாதிரி போயிடும்.
சபையில் 2008 முதல் விசுவாசி சிவராஜன் ஒருத்தர் இருந்தார். சிவானான்னு சொல்லிட்டு என்னுடைய மூத்தவர். அவர் ரொம்ப மூத்தவர். நண்பர்களை போல் பழகுவோம் நானும் அவரும். எங்கே போனாலும் ரொம்ப தாழ்மையான மனிதன். இன்றைக்கும் என் கூட இல்லைன்னு நான் நிறைய இதில் ஃபீல் பண்ணுவேன். சரி, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இன்றைக்கி இந்த காலைப்பு இந்த பிரசாந்த்லாம் இன்றைக்கி செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அன்றைக்கி வந்து என்னென்னா எதுவுமே இருக்காது எங்ககிட்ட. ஒரு சின்ன ஸ்டேஞ்சர் இருக்கும், அது 1000 பிரச்சனை பண்ணும். ஒரு மைக் ஒயர் இருக்கும், வாங்க முடியாது, காசு இல்லை. இன்றைக்கி 1000 மைக் ஒயர் வாங்கி வைக்கிறேன் கடன் வாங்கியாது. அன்றைக்கி மைக் ஒயரே இருக்காது. போட்டு சால்ட்ரிங் மேலே சால்ட்ரிங் பண்ணணும், டெஸ்ட் மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த சால்ட்ரிங்கே கட்டையில் ஒரு 60 ரூபா ஒரு சால்ட்ரிங் இது. அப்படி அந்த காலகட்டத்தில் அவர் ஊழியத்தில் என் கூட இருக்கிறார். அப்புறம் இந்த சபை மேலே கட்டுறோம், இதில் உருவாக்கப்படும் போது ஏன்னா யாரும் ஹெல்ப் பண்ணல, எந்த விசுவாசியும் ஹெல்ப் பண்ணல. அன்றைக்கி இருந்த எல்லாருமே அவங்க வீடு அவங்க வாழ்க்கைன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே செல்ஃபிஷாக இருந்ததுனால பாரங்கள் எல்லாம் எங்கள் மேலே இருந்தது. நாங்களே லோன் வாங்கி நாங்களே கட்டி நாங்களே எல்லாத்தையும் செய்யணுன்ற அந்த காலகட்டத்தில் இருந்தோம். ஏன்னா மற்ற சபையில் அப்படி கிடையாது. மற்ற சபைகள் ஊழியன்னு போனீங்கன்னா மேக்சிமம் சபைக்குரிய எல்லா விஷயத்தையும் விசுவாசிகள் தான் செய்வாங்க, எந்த காரியமாக இருக்கணும். ஏன்னா நானும் விசுவாசியாக வந்த ஆள் தான், எனக்கும் தெரியும். சபையில் பாஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரோ இல்லையோ, வாட் எவர் இட் இஸ் வி வில் டூ. அதனால தான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன் சபையில் கூட, நான் ஒரு சொந்த வீடு வாங்கி கட்டுறதுக்கு எங்களுக்கு 18 வருஷம் ஆச்சு. 2 பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வேலை செய்யும் போதே, 2 பேருமே 80லேருந்து 80ஸ்லேருந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த வீடை வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு எங்களுக்கு? 18 வருஷம் வாடகை வீட்டில், 18 வருஷம் கோட்ரஸில். வாடகை வீடு கூட கிடையாது, கோட்ரஸ். வாடகை வீடை விட டவுன் லெவல் தான் கோட்ரஸ். 18 வருஷம் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வருகிற விசுவாசிகள் ரொம்ப சீக்கிரமாக வீடு கட்டிடுறாங்க, சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது கர்த்தரை முதலாவது வச்சுட்டு என்ன பண்ணிடுவோம், அதை செய்து. நாங்களும் அப்படி தான் வச்சுருந்தோம். முதல்ல சபை கட்டணும், முதல்ல சபைக்கு தேவைகளை சந்திக்கணும். இப்படி தான் எந்த ஜிபிஎஃப் எந்த லோன் எது போட்டாலும் சரி, எல்லாம் முதல்ல சர்ச்சுக்கு தான். சர்ச்சு முதல்ல செஞ்சுனா பாஸ்ட் கேட்கவே மாட்டார், சொல்லவே மாட்டார். அவ்வளோ மரியாதையோடு இருப்போம். ஒரு முறை எங்கள் அம்மா பாஸ்ட் அம்மாவுடைய அவங்க 2 பேரும் இருக்கிற ஃபோட்டோவை கபோர்டில் வச்சுருந்தாங்க. எங்கள் சித்தி வந்திருந்தாங்க, எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி வந்து. எங்கள் அம்மாவுடைய சாரீஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சாரீஸ்லாம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எடுத்துப்பாங்க. அப்படி சாரீஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கபோர்டுக்குள்ளே பாஸ்ட் அம்மாவுடைய பெரிய சைஸ் ஃபோட்டோ அதை வச்சுருந்து அதில் இவங்க தான் அம்மா அப்பான்னு எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் சித்தி பார்த்துட்டு பயங்கரமாக கோபமாயிட்டாங்க. பார்த்தியா அவங்க அம்மா பண்ணுற வேலையை, பாஸ்டெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், எங்கே வந்து கொண்டாந்து வச்சுருக்கிறாப்பார். இவங்களாம் அம்மா அப்பா ஆச்சு பூச்சுன்னு ஒரே கத்தா. உலக பிரகாரமான ஆளுங்க, அவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்கல்ல. அப்படிலாம் நேசித்து அப்படிலாம் கனம் பண்ணாங்க. அதுக்காக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகள் சிலர் உதாசீனப்படுத்துறது போல் என்ன பண்ணலாம். இன்றைக்கி அவ்வளோ பயப்படுவோம் எங்கள் பாஸ்ட்டுக்கு. அவர் ஒன்றும் பெரிய ஞானியோ பெருசாக ஒரு பாட்டு கூட அவருக்கு பாட தெரியாது. அவருக்கு சிபிஎம்லேருந்து வந்தால் அவர் ஒரு பாட்டு பாட தெரியாது. பிரசங்கம் கூட ஒரு லைட்டாக பண்ணுவார், அவுட்லைனோடு பண்ணுவார். ஒரு 2 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவார், மிச்சம் 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வெறும் கதையாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட போதகருக்கு பயந்து அடங்கி, ஏன்னா வசனம் அப்படி தான் கற்றுக் கொடுக்குது. உங்கள் மூப்பர்களுக்கு நீங்கள் அடங்கியிருங்கள். யாருக்கு அடங்கியிருங்கள் நீங்கள்? அது ஒரு மரியாதை, அது ஒரு பிரமாணம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா நிறைய இந்த ரிட்டையர்டு கேஸ்லாம் வந்து என்னென்னவோ போதிச்சு விட்ருக்குது. உங்களை நம்பி தான் பாஸ்டர் இருக்கிறாங்க, நீங்கள் காசு கொடுக்கலாம் அவங்க எங்கே போவாங்க, உங்கள் காணிக்கையில் தான் வாழறாங்க. இப்படி பிரசங்கம் பண்ணுறாலாம் யூடியூப்லேயும் சரி சபைகளிலாம் ஏற்றி விட்டாங்க. அதனால தான் இந்த ரிட்டையர்டு கேஸுங்களை ஏற்றுறதே இல்லை, அதுங்களை கண்டுக்கிறதும் இல்லை. ஏன் இதுங்களுக்கு அறிவே இருக்கிறதுல முக்கால்வாசி ஆளுங்களுக்கு பார்த்துட்டேன் நான். கெடுத்து விட்டுறானுங்க வந்து ஜனங்களுடைய எண்ணத்தில். இந்த இது யூதாவில் அவர் பேசும்போது 3 பேர், காயினாக இருக்கட்டும், பிழையாமா இருக்கட்டும், கோரான ஒருத்தன். இந்த கோரான்ற ஆள் யாருன்னா மோசே கூடவே இருந்த ஆள். அவன் மோசையோடைய அந்த இதில் இருந்தவன். முக்கியமாக அவன் இருந்த அந்த லேவி வம்சத்தில் அவன் பண்ண ஒரே வேலைன்னா தெரியுமா, இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் மேன்மையாக பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படியே சொன்னான், மோசே நீங்களாம் உங்களை உயர்த்துறீங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் நல்லவர்கள்ட்டான். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் யார்? அப்படியே மனசு குளிர்ந்து போயிட்டாங்க எல்லாருமே. இப்போ நம்மளாம் நல்லவன் ஒருத்தர் சொல்கிறவன் யாரா? மோசே சொல்லணும், அதை இல்லை ஆண்டவர் சொல்லணும். 2 பேருமே சொல்லாமல் எவனோ ஒரு 3ஆம் தர ஆள் அவன் வந்து உங்களை யாருன்னு சொல்கிறான். அவன் நல்லவன் சொல்கிறது எதுக்கு? அவன் ஏதோ ஒரு பிளானோட ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறான்.
உன்னை கெடுக்கிறதுக்கு, உன்னை அழிக்கிறதுக்கு, உன்னை பிரிக்கிறதுக்கு. கடைசியை பார்த்தா படிக்கிறோம் அதில். அவன் பேச்சை கேட்டு அவனோடு கூட மண்ணோடு மண்ணாக என்ன பண்ணினாங்க, பூமியில் புதைந்து போனார்கள்னு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறான் இன்னைக்கு சபையில், அப்படி ஏற்றி விட்டுறான். அப்போ ஒரு ஊழியம்னு வரும்போது பாருங்க, அதில் அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும் பின்புலத்தில். அப்போ அதெல்லாம் தாண்டி தான் வரும் அதெல்லாமே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள்? அப்போ அன்பு கூறுவது என்பது ஒரு பெரிய செயல், அது பெரிய முயற்சி. அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதை ஏதாவது கொடுத்தா தான் வருவேன். சிலலாம் சபைக்கு அப்படி வருவான். இங்கே அது கொஞ்சம் 99% அதை ரிக்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால தான் சபைக்கு புதுசாக வந்தவொடனே யாருக்கும் எந்த பொறுப்பையும் நான் கொடுக்கறதில்ல. ஏன்னா இந்த சபைக்கு என்று சில ஒழுங்குகளும் சில முன்மாதிரியான சில உபதேசங்களையும் போதிச்சு உங்களை எல்லாரையும் அப்படி தான் வச்சுருக்கிறேன் நான். அந்த பேசிக் குவாலிட்டிஸ் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் இந்த சபையில் ஊழியம் செய்கிறதுக்கும் ஏதோ பண்ணுறதுக்கும் நீங்கன்னா உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். அப்போ நீங்கள் எதை செய்தாலும் கடவுள் அன்பு கூர்ந்து செய்து அந்த மென்டாலிட்டியில் செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் பிளெஸ்ஸிங்காக இருப்பீங்க, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய முடியும். நான் அவர் சொன்ன இல்லையா சிவராஜன், அவர் நல்லா வேலை செஞ்சு அந்த கஷ்டமான காலகட்டத்தில் சபையில் கூட இருந்து எல்லா உதவிகளையும் செய்வார். உடல் உதவிகள் தான், பெருக்கிறது, துடைக்கிறது, அது எல்லா வேலையும் செய்வார். ஒரு நாள் நான் சண்டே காலையில் உட்காந்து பிரசங்கத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ திடீர்னு வந்தார். மோசஸ் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னாரு. அவருக்கு தெரியும் இந்த மாதிரி என்னுடைய ஸ்டுடியோ ரூமில் அனாவசியமாக யாரும் வரக்கூடாது, கதவு தட்டக்கூடாது, பேசக்கூடாது. அப்போல்லாம் இப்போ தான் எனக்கு கதவு போட்டேன், அப்போல்லாம் ஸ்க்ரீன் தான் இருக்கும். அப்போ அவர் வந்து சொன்னார், எனக்கு